அலெக்சா ப்ளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்கிறா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேருமே அதுக்காக 13 வருஷமாக விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்கள் மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்கிறீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜ ராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்குது. பட் இங்கே இடம் இல்லாதனால இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சிவம் வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்ன அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார் என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் என்றைக்குமே இருப்பீங்க சார். மதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் சுந்தர் சி சுப்ரீமசி. இதை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட் உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லாக இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னென்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். நிறைய ஹிட் வரும், தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர், தேங்க்யூ. விஷால் சார் எதாவது சொல்லணுமா? இல்லை, 2026 நான் டைட்டில் பார்க்குறேன். என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்லை, சுந்தர் சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ ஆமா, இப்போ சுந்தர் சார் இல்லை அதுவே ஒரு சிம்பிளாக இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ அதுலயே இருக்குங்கிறீங்க? அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். ஓ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், சந்தானம் சார் பற்றி கூட பேசிட்டீங்க. பட் மனோபாலா சார் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா ஓடி ஓன ரிகலெக்ட் அண்ட் சே சார். முக்கியமாக மனோபாலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார் இந்த படத்தில், மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டரில் வந்து அவர் வர அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை அதான் கேமரா வந்து பார்த்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா,
செல்லதுரை, இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் செல்லதுரை. அதுபோல் ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மள்ட்ட பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபலா சார், இந்த 12 வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். Watching MGR just to see these three on the same frame. ஆனால் சும்மா சொல்ல, நிஜமாவே உங்க மூணு பேர் இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுகிற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படி தான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமீபத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஆர்யா நிறையா பண்ணார். வயசெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது அஞ்சலியை வச்சுட்டு, இதெல்லாம் வேற என்ன இல்ல, இது நானே வந்து அப்ஜெக்ட் பண்றேன். ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல, மை ஃபேவரட் டைரக்டர். இல்லை, இந்த மீம் நான் கடுமையாக அப்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க, இது தேவையில்லை. 36 வந்து 56 ஆகிட்டீங்க. லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா இஸ் ஆக்சுவலி தி மோஸ்ட் குட் லுக்கிங் டைரக்டர்ஸ் இன் ஒன் ஆஃப் தி 36 வந்து 56 ஆகிட்டீங்க. அப்பா அது பிரிண்டிங் மிஸ்டேக். டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர் சியோட படம் இல்லை, இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிட்டு பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க பவர். நல்ல வேலை குஷி இல்லைங்க. சேம் அதேதான். இது வந்து ஏக மனதோட எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, எல்லாரும் இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோடது இருக்கு. அது வாழ்த்துக்கள். அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. அவரது என்னன்னு தெரியல, அவர் மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்தில் வந்து புகையிலேருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளையில் பாம்பு வெடிச்சோன்னா அந்த புகையிலேருந்து வருவார். அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டிருப்பாரு, வழக்கமாக பீடியிலேருந்து தான் புகை வருது, புகையிலேருந்து பீடி வருது அப்படின்ட்டு. ஸோ மனோபலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு. இன்னொன்று, சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு. சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எழுதி வச்சிருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு. மனோபலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபலா சார் கவுண்டர் பண்ணுறதுக்கு. என்ன ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்டில் ஒரு 5ல் 3ல் இருக்குது. ஓகே, தி லாஸ்ட் ஒன். 2 படம் இருக்கு சார். இந்த ஆமாம், அஞ்சலியோட 2 இருக்குது. அஞ்சலி ஃபோட்டோ வரல, ஆனால் அஞ்சலி படம் 2 இருக்குது. போட்டுக்கலாம் சார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் பெரிய வெற்றி நடை போட்டுருக்கு படம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we've come to the end.